இறைவனுக்கு நன்றி. நியூ பேசும் படம் நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு ஒரு காமெடி சமாச்சாரத்தை பார்ப்போம். காமெடி என்றாலே கவுண்டமணி தானே. கவுண்டமணியின் லொல்லு ஜொல்லு, அதாவது நையாண்டி நக்கல் எல்லாம் கலந்துதான் அவருடைய காமெடி. ஒவ்வொரு படத்திலும் அவர் வித்தியாசமான ஒரு காமெடி இருக்கும். அதே சமயத்தில் அன்றைய நாட்டு நடப்பை கலந்து கூட அந்த காமெடியை வைத்திருப்பார். அவ்வளவு நையாண்டி இருக்கும், நக்கல் இருக்கும். அப்படி அவருடைய நையாண்டி நக்கல் கலந்த சில படங்களில் அவர் பேசிய அந்த காமெடிகளில் சிலதை இங்கே தருகின்றேன். 16 வயதினிலே, அதுதான் அவருடைய முதல் படம். அதில் அவர் சொன்ன அந்த டைலாக் இன்றும் பேசப்படுகிறது. பத்த வச்சிட்டிய பரட்ட என்று ரஜினியை பார்த்து சொல்வார். அந்த வார்த்தை இன்று வரையும் ரசிக்கப்படுகிறது. பத்த வச்சிட்டிய பரட்ட. அதே போல மாமன் மகள் படத்தில் அவர் பேசியிருப்பார். அடங்கப்பா, இது உலகமகா நடிப்புடா சாமி என்று ஆச்சரியப்பட வைத்திருப்பார். அதே போல இன்னொரு படத்தில், ஐயோ ராமா, ஏன் தான் இந்த மாதிரி கழிச்சட பசங்களோடு என்ன கூட்டு சேர வைக்கிறியோ தெரியலையே ராமா என்று கதறி இருப்பார். கதறிலும் நியாயம், நையாண்டி கலந்திருக்கும். நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா என்று ரசனை எவ்வளவு முக்கியம் என்பதையும் அந்த நையாண்டியோடு சொல்லியிருப்பார். வரவு 8 செலவு 10 என்கின்ற படத்தில் 3 டயரு ஒரு தார்ப்பை நடுவுல தொங்க விட்டு, நீ ஓனரா, அப்போ டாடா பிர்லா எல்லாம் என்னடா சொல்றது என்று வடிவேலை பார்த்து ரியல் நையாண்டியை அவுத்து விடுவார். இப்போது யார் யாரோ தலைவராகிறார்கள். அதை அன்றைக்கே அவர் கிண்டல் அடித்திருப்பார். இப்போ கண்ட பயலுகள் எல்லாம் வா தலைவா போ தலைவான்னு சொல்லுறாங்க. இந்த நாயே 6ஆம் கிளாஸ் 5வது தடவை படிச்சது என்று மணிவண்ணனை ஒரு லெப்ட் ரைட் வாங்கியிருப்பார். முறைமாமன் படத்தில் 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழசப்பாரு, பேச்சப்பாரு, லொள்ளுப்பாரு, எகத்தாளம்பாரு என்று ஒரு காமெடி. செந்திலை போட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருப்பார். ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாணிய மூஞ்சில அப்புன மாதிரியே திரியிற என்பார். வைதேகி காத்திருந்தாள் என்ற படம். அந்த படத்தில் நிறைய அவருடைய காமெடி நையாண்டியை கொளுத்தி போட்டிருப்பார் கவுண்டர். பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா என்று சொல்லிவிட்டு கூட வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெட்ரோமாக்ஸ் தர முடியாது என்று அவர் சொல்லுகின்ற அந்த லொல்லும் ரசிக்க வைத்தன. ரங்கநாதன்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர முடியாது என்று அதே படத்தில் இன்னொரு நையாண்டி வைத்திருப்பார். மாட்டு பொங்கல் இப்போ சேட்டு பொங்கல் என்று ஜென்டில்மேன் படத்தில் ஒரு சேட்டை ஏமாத்தும் தருணத்தில் சொல்லுவார். ஐயா தீஞ்ச மண்ட தர்மம் போடுங்க என்று கோயில் காலை படத்தில் கோயில் வாசலில் உட்கார்ந்து மிரட்டியே தர்மம் கேட்பார். ஒரு படத்தில் அவருடைய மனைவி கறி வாங்க பணம் கொடுத்து அனுப்பியிருப்பார். அவர் கொண்டு வந்து தண்ணி போட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது கவுண்டமணி சொல்லுவார், அப்போவே நினைச்சேன், என்னடா 10 ரூபாய்க்கு இவ்வளவு கறி துண்டு தர்றானேன்னு என்று அந்த காட்சியையும் ரசித்து சிரிக்க வைத்திருப்பார். மொசப்பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரியாதா, செந்திலை இப்படி வாரி இருப்பார். உலகத்துல 2 புத்திசாலிங்க தான். ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்கம் என்று தன்னைத்தானே சிலாக்கித்து சொல்லுவார் கவுண்டமணி. அதுவும் லொல்லாக. ஏய், இந்த டகால்டி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்கே பூசு, அங்கே பூசு, ரைட்ல பூசு, லெப்ட்ல பூசு, அந்த கண்ணழகி உனக்கு மினிஸ்ட்ரியில ஒரு இடம் பார்க்கிறேன் என்று சூரியன் படத்தில் அவர் வெளுத்து கட்டுவார். காமெடியில் நாட்டாமையில் ஒரு டைலாக், டேய் தகப்பா. இப்படி நாளெல்லாம் கவுண்டமணியின் லொல்லும் நையாண்டியும் கலந்த காமெடியை சொல்லிக் கொண்டே போகலாம். ரசிப்போம், கேட்போம், வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.